வெட்டிட்டு போயிட்டாங்க சார், கைய வெட்டிட்டு போயிட்டாங்க. உன் கைய வெட்டி போட்டானுங்களா? என்ன நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போனது யாரு? நான் தான் சார். அங்க கைய வெட்டு கால வெட்டுன்னு சவுண்ட் வந்ததா இல்லையா? சார், 2 போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் போய் பிடிக்கல? சார், ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தோமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கைய வெட்டி போட்டாங்களேப்பா. ஏன் சார் ஒரு கையை வெட்டினாங்களா? ஏன் இன்னொரு கையை நீ வெட்டுறீங்கறியா? நான் என் கையை இன்சூர் பண்ணிருக்கேன். அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அதை நீங்க தான் சார் கட்டணும். நீங்க தான் கட்டணும். மிஸ்டர் அசோக், நீங்க முதலாளி ஆகணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்தோம். அது இப்போ நடந்துடுச்சுங்க. இவர் முதலாளி மட்டுமல்ல, நம்ம ஃபேமிலியில ஒருத்தர். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் சார்? எஸ், கம் இன். உங்க அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவரை யாரோ கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்காங்க. உங்க அப்பாவுக்கு விரோதிகள் யாராவது இருக்காங்களா? விரோதிங்கன்னு யாரும் இல்ல. உங்க ஃபேமிலியோட ரொம்ப நெருங்கினவங்க தான் இத கொலை செஞ்சிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? எங்க அப்பாவோட செக்ரட்டரி கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கு வரல. பேரு? ராதா. ஓ, ராதா. ஓகே ஜென்டில்மேன், நாங்க என்கொயரி பண்ணிக்கிறோம். தேங்க் யூ வெரி மச். நாம 2 பேரும் ஆயுள் தண்டனையிலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான். நம்மள நெசமான சாமியார் நினைச்சு ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? அட, கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது, போய் 2 போலீஸ் கூட்டி வரும். சுற்றாதீங்க பாஸ். நீயாடா? நீங்களா? நீ எங்க இங்க வந்த? நான் துப்பு துலக்க வந்தேன். நான் மட்டும் என்ன பாத்திரம் துலக்க வந்தேன்? நானும் துப்பு துலக்க தான் வந்தேன். ஏன் மேன் ரிவர்ஸ்லயே வர்ற? ஃபார்வேர்ட்ல போய் பழகு. நீங்க மட்டும் வந்தீங்க? ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் எனக்கு சகஜம். ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே வாயிலே சுட்டுருவேன். இது வரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு 10 பேர் இருக்கிறானுங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஜெயில இருந்து தப்பிச்சு வரவன் 3 பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு வைப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயினை நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி, புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே, பயப்படாதீர்கள். நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோன்னா தெரியுமா? எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துலக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும். அம்பலத்தரசே, அப்பனே. யார் அந்த 2 பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்திலே அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பாஸ், ஒரு ஐடியா. என்ன? இந்த ட்ரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ட்ரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்குறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி, என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். சார், நீங்களா? நீங்கன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா இந்த நாள் போட்டிருப்பியா? அது இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே ட்ரெஸ்ல ஆயுள் கைதிகள் 2 பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலைகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டு சார்.
இதான் சூப்பர் ஐடியாவா? ஐயோ, ஐயோ. தாலி கட்டின புருஷனையும் பறி கொடுத்துட்ட, பெத்த பொண்ணையும் பலி கொடுத்துட்ட, கூட பிறந்த நீயும் ஜெயிலுக்கு போயிட்ட. இதுக்கு மேல இந்த பாவம் எதுக்குடா உயிர் வாழணும்? எதுக்கு உயிர் வாழணும் சொல்லு? அக்கா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தனா மறுபடியும் ஜெயிலுக்கு போக மாட்டேன். நான் நிரபராதி நிரூபிச்சே தீருவேன். நீதிக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிற்கும் போது நீ இல்லாத அனாதை ஆயிடக்கூடாது. அதுக்காக நீ வாழணும், எனக்காக நீ வாழணுக்கா. தம்பி, உன்னை இழந்துட்டேன்ற எண்ணத்துலதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். சத்தியமா சொல்றேன், இனிமே நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்ப்பா. தற்கொலை பண்ணிக்கவே மாட்டேன். அக்கா, என்னப்பா? பசிக்குதுக்கா. உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? தம்பி, வாப்பா வா. நீ போய் சாப்பாடு எடுத்து வைக்கா, கயிறை கட்டிட்டு வந்துடுறேன். ஏய் ராதா, போலீஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சு வந்த? சரி சரி, முதல்ல உள்ள வா, அப்புறம் பேசிக்கலாம். பேப்பர்ல பார்த்தோன்னா பயந்தே போயிட்டேன்டி. ஆமா, உனக்கு அவருக்கு என்ன தகராறு? என்னடி இதெல்லாம்? சத்தியமா நான் அந்த கொலையை செய்யலடி. அப்புறம் ஏண்டி பயப்படுற? போலீஸ்ல போய் சரண்டர் ஆக வேண்டியதானே? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா போலீஸ்ல போய் நான் அந்த கொலையை செய்யலன்னு சொன்னா அது அவங்க நம்பணுமே. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிட்டு இருப்ப? காலம் தாண்டி பதில் சொல்லணும். சரி சரி, எந்திரி எந்திரிடி. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, முதல்ல போய் குளி. விஜய், நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் பாத்துக்கிறேன். போப்பா. யோ, மேல போ. நீ இந்த பக்கம் பாரு. என்ன தேடுறீங்க? ஒண்ணும் தெரியாது. எங்க உன் தம்பி? தம்பியா? கூட பிறந்த தம்பிய எப்படி காட்டி கொடுப்ப? என்ன இது? அது வந்து பசியா இருந்தது, சாப்பிடுறேன். யாரும் இல்ல சார். மேல யாரும் இல்ல சார்.